நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். பராசக்திக்கு ஏன் சென்சாருக்கு சர்டிஃபிகேட் எப்படி கிடைச்சிச்சு, ஜனநாயகம் மட்டும் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்னன்னா இதை எப்படி மத்திய அரசு 2 பேரையும் கோல் மூட்டி விட்டு இங்க மேல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்றது மட்டும் நம்மளால அப்படமா புரிஞ்சிக்க முடியுது. படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மூலமாக ஓகே, ஒரு சாதகமான தீர்ப்பு வந்துருச்சு, படம் ரிலீஸ் ஆகிடும் போலன்னு எல்லாரும் ஒரு சந்தோஷப்படுற ஒரு சுச்சுவேஷன். டக்குன்னு சடனாக பார்த்தா மேல்முறையீடு தணிக்கை குழு தரப்புல இருந்து மேற்கொண்டு இதில் நிறைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பின்னாடி இருக்குது. சென்சார் போர்டுடைய வழக்கமாக பல படங்களில் இதே மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் வெளியாகிற படங்களில் இதே மாதிரி பிரச்சனைகள் வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதிகபட்சம் வந்து யூஏஓ அல்லது என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அவங்க கடந்துருவாங்க. அந்த ஒரு போக்கு வந்து இதில் இல்லை. இதில் நேரடியாகவே சென்சார் போர்டு தான் திரும்பி வழக்கு வந்து தொடுக்கிறாங்க. மேல்முறையீடும் வந்து உடனே அடுத்த 10 நிமிஷத்துலேயே வந்து அடுத்த பிரேக்கிங் வருது. அப்போது எந்த அளவுக்கு இதில் வேகமாக முன்கூட்டியே தயாரிப்பில் இருந்திருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சா அவங்க கிட்ட போயிட்டு மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்லி முறையிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுங்கள், நான் இன்னைக்கு மதியம் வந்து வழக்கை பட்டியலிடுறது தொடர்பாக முடிவெடுக்க போகிறாங்க. எய்தர் இந்த வழக்கு இன்னைக்கே விசாரிக்கப்படலாம் அல்லது திங்கட்கிழமை விசாரிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவலாக இருக்கிறது. ஹைகோர்ட்லேயே என்ன சொல்றாங்க, தணிக்கை குழுவில் ஒரு நபருடைய அப்ஜெக்ஷனால, ஒரு நபருடைய புகார்னாலாம் இதை அந்த படத்தை வந்து நம்ம வந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. உடனே சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு தனிநபர் சொன்ன ஒரு தணிக்கை குழு 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 5 பேர் 4 பேர் ஓகே படம் பிரச்சனை இல்லைன்றாங்க, ஒரு ஆள் மட்டும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய்க்கு இந்த ஜனநாயகன் படத்தை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களோ, நெருக்கடி கொடுக்க அது விஜய்க்கு தான் ப்ளஸ் பாயிண்டாக போயிட்டு நிச்சயமா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து என்னன்னா, இந்த எலெக்ஷனில் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் பல நேரங்களில் நம்ம பேசியிருக்கோம், நம்ம பிடிஎஸ்ல பேசியிருக்கோம். இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரோ அதுதான் அவருடைய ஃபியூச்சரும் சரி, டிவிக்கோட ஃபியூச்சரும் சரி தீர்மானிக்க போகுது அப்படின்றது. பாஜகவினுடைய ஒரு அழுத்தம் தான் என்டிஏக்குள்ள விஜயை கொண்டு வருவதற்கான ஒரு விஷயம் தான் ஜனநாயகனை யூஸ் பண்ணிக்க பார்க்குறாங்க. பட் இதில் ஒரு லிமிட்டு தான் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி போச்சுன்னா கன்னியாகுமரியில் நடக்க போகிற ஃபங்க்ஷனில், அந்த அக்கேஷனில் மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை ஏற்றிடணும். அப்போது விஜயை என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும்னா அது இந்த டைம்குள்ளே கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாங்க. பிரதமர் மோடி பக்கத்தில் விஜய் அவர்களை உட்கார வைக்கணும், அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கு சென்சேஷனலாக போயிட்டுருக்கிற ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவது தொடர்பான வழக்கு குறித்து தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக சொல்ல போகணுன்னா, அது இன்றைக்கி ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆக வேண்டியது, ஆனால் இன்றைக்கி வந்து படத்தினுடைய தீர்ப்பு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஸோ தீர்ப்புக்காக எல்லோரும் காத்துட்ருந்தோம். 10:30 மணிக்கு தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தாங்க. தீர்ப்பில் வந்து நீதிபதி பிடி ஆஷா அவர்கள் வந்து தீர்ப்பை சொல்லும்போது ஆக்சுவலி தணிக்கை குழுவுக்கு எதிரான கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. இதெல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரிலாம் ஒரு புகார் தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னவங்க படத்துக்கு யூஏ சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது மூலமாக ஓகே, ஒரு சாதகமான தீர்ப்பு வந்துருச்சு, படம் ரிலீஸ் ஆகிடும் போலன்னு எல்லாரும் ஒரு சந்தோஷப்படுற ஒரு சுச்சுவேஷன். டக்குன்னு சடனாக பார்த்தா மேல்முறையீடு தணிக்கை குழு தரப்புல இருந்து. இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா, ஐ மீன் நார்மல் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருக்குது. மேற்கொண்டு இதில் நிறைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பின்னாடி இருக்குது, அப்படி தான் இதை பார்க்கணும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்கிறாங்கன்னா அதுக்கு இவ்வளோ உடனடியாக ரியாக்ட் பண்ணி அதுக்கு ஒரு மேல்முறையீடுன்னு போய் அந்த தணிக்கை வாரிய குழு தரப்புலேருந்து ஏஆர்எல் சுந்தரேஷன் அட்வொகேட் அவர் வந்து தலைமை நீதிபதி மணீந்திர மோகன் ஸ்ரீவத்சா அவங்க கிட்ட போயிட்டு மேல்முறையீடு பண்ணணும்னு சொல்லி முறையிட்டு இருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுங்கள், நான் இன்னைக்கு மதியம் வந்து வழக்கை பட்டியலிடுறது தொடர்பாக முடிவெடுக்க போகிறாங்க. எய்தர் இந்த வழக்கு இன்றைக்கே விசாரிக்கப்படலாம் அல்லது திங்கட்கிழமை விசாரிக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் இப்போதைய தகவலாக இருக்கிறது. எதுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கணும், ஒரு படத்துக்கு இத்தனை இடைஞ்சல்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இங்கே தான் ஆஸ் யூஷுவல் விஜயினுடைய டிவிகே அண்ட் அவருடைய பேச்சுக்கள்
மத்திய பாஜக அரசுக்கு எதிரான அவருடைய பேச்சுக்கள் எல்லாமே இருக்குது, நடவடிக்கைகள் எல்லாமே இருக்குது. அதை தான் வந்து பாஜக இப்படி ஒன்று பார்க்குறாங்க அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் கூட்டணி கால்குலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து பேசலாம். இதில் உங்களோட முதற்கட்ட இந்த தீர்ப்பு, மேல்முறையீடு, இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கிலோர்? சென்சார் போர்டு வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு முனைப்பு காட்டுறாங்க அப்படின்னா நிச்சயமாக இதற்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இல்லாமல் நம்ம இதை கடந்து போக முடியாது. கண்டிப்பாக. ஏன்னா சென்சார் போர்டுடைய வழக்கமாக பல படங்களில், குறிப்பாக இதே மாதிரி பெரிய ஸ்டார்ஸ் நடித்து வெளியாகிற படங்களில் இதே மாதிரி பிரச்சனைகள் வர்றதுங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதில் வந்து இந்த சென்சார் தொடர்பான விவகாரங்களில் வந்து தணிக்கை குழு வந்து பெரிய அளவில் இதில் அதிகபட்சம் வந்து யூஏஓ அல்லது என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு அவங்க கடந்துருவாங்க. அதுக்கு அடுத்தபட்சமாக ஏதாவது அதில் அப்ஜெக்ஷன் இருக்குது, படத்தில் வந்து எங்களுக்கு என்னுடைய கதையை திருடிட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் வந்து நீதிமன்றங்கள் அதிகமாக நடக்கும். இப்போ அந்த ஒரு போக்கு வந்து இதில் இல்லை. இதில் நேரடியாகவே சென்சார் போர்டு தான் திரும்பி வழக்கு வந்து தொடுக்கிறாங்க. மேல்முறையீடும் வந்து உடனே அடுத்த 10 நிமிஷத்துலேயே வந்து அடுத்த பிரேக்கிங் வருது. அப்போது எந்த அளவுக்கு இதில் வேகமாக முன்கூட்டியே தயாரிப்பில் இருந்திருக்காங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அது அட்வொகேட்ஸுக்கு தெரியும், சரி வழக்கினுடைய நகர்வு பார்க்கும்போது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க மேல்முறையீடுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கல. பெருசாக பேசணுன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு வார காலம், அதிகபட்சம் ஒரு வார காலம், இந்த இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா அடுத்த ஒரு வார காலம் வந்து தொடர்ந்து விடுமுறை நாட்கள் வருது. அதை கால்குலேட் பண்ணி தான் படக்குழு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்திருக்கிறாங்க. பராசக்தியும் அதே மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து சிவகார்த்திகேயன் வெர்சஸ் விஜய்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலாம் விமர்சனங்கள் எழுந்துகிட்டு வருது. அதெல்லாம் ஒதுக்கி தள்ளிடுவோம். ஏன்னா அது வந்து ஒரு விளம்பரத்துக்காக, அவங்களுடைய ஸ்டண்ட்டுக்காக பண்ணுற விமர்சனம். இதில் வந்து எந்த ஒரு உள்நோக்கமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஆனால் இந்த சென்சார் போர்டுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் வந்து மத்திய அரசனுடைய அழுத்தமான ஒரு ப்ரெஷர் இருக்குங்கிறத தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. 2 கால்குலேஷன். ஒன்று, நீங்கள் சொல்கிறீங்களே பாஜகவை எதிர்க்கிறதுனால வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் அவர் வந்து எடுக்கிறாரு, அதனால தான் வந்து மத்திய அரசு இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது அப்படின்ற ஒரு பார்வை வைக்கிறீங்கல்ல. நான் வந்து நீங்கள் 2வதாக சொன்னீங்கல்ல, அந்த பாயிண்ட்டை மட்டும் தான் நான் எடுத்துப்பேன். ஏன்னா பாஜகவை எதிர்ப்பதில் இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வலிமையாக எந்த ஒரு ஸ்டாண்டையும் எடுத்து வைக்கலை. இப்போ சார் லாஸ்ட்டாக வந்து நம்ம நகர்வுகளை பார்க்கும்பொழுது கூட இந்த விஷயத்தை எடுத்துக்கிறோம். சென்சார் போர்டு விஷயத்தில் கூட திமுகவை தான் இங்கே கீழே இருக்கக்கூடிய டிவிக்கு ஆதரவாளர்கள், அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து விமர்சனம் பண்ணுறாங்களே தவிர மத்திய அரசனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குங்கிறது கூட பாதி பேருக்கு தெரியல. பராசக்திக்கு ஏன் நீங்கள் வந்து சென்சார் போர்டு கொடுத்துட்டாங்க, கிடச்சிருச்சு, சென்சாருக்கு சர்டிஃபிகேட் எப்படி கிடச்சிச்சு, ஜனநாயகம் மட்டும் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா இதை எப்படி மத்திய அரசு 2 பேரையும் கோல் மூட்டி விட்டு இங்கே மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்றது மட்டும் நம்மளால அப்படமா புரிஞ்சிக்க முடியுது. ஏதோ ஜனநாயகன் படத்துக்கு எதிராக பராசக்தி வரும்போது பராசக்தியை ஓட வைக்கணுங்கிறதுக்காக திமுக பாஜக கிட்ட சொல்லி சஜஸ்ட் பண்ணி இந்த வேலையை பண்ணதாக இங்க இருக்கிறவங்க பேசுறாங்க. இப்போ விஜய் அவர்களுக்கு இந்த ஆஸ்பெக்ட்ல அவங்க சொல்லலாம்ல, உங்களுக்கு தனி விமானம் கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் வந்து உடனடியாக உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எல்லாம் மத்திய அரசு தரப்புலேருந்து உங்களுக்கு கொடுத்தது தான். அப்போ இதையும் சேர்த்து நீங்கள் பராசக்தி படத்தை இந்த நேரத்தை ஓட வைக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நெருக்கடி கொடுத்தீங்கன்னு திமுக சொன்னால் ஏற்றுப்பீங்களா? அப்போது இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து அவங்களுடைய பாஜக டீம்னு சொல்கிறதும் அவங்க உங்களை பாஜக டீம்னு சொல்கிறதும் இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஒரு வகையில் நீங்கள் அரசியலுக்கு உள்ளே வர்றீங்க, அதற்காக அவங்க தூண்டியில் போட்டு பார்க்குறாங்க. நீங்கள் வந்து ஜனநாயகன் படத்தை தாண்டி நீங்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறீங்க. அப்போ அரசியல் அவங்களுடைய கால்குலேஷன் படி தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை பெறும், வெற்றி வந்து ரொம்ப இலகுவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷனில் உங்களை கூட்டணிக்குள்ளே இழுக்க பார்க்குறாங்க. ஏற்கனவே கொள்கை எதிரின்னு அறிவிச்சுட்டு உள்ளே வர்றீங்க. உள்ளே வந்த உடனே நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிங்கன்னா ஒரே அடி அடித்து மக்கள் வெளியில் அனுப்பிடுவாங்க, திரட்டிடுவாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம். அது எல்லாம் மனசில் வச்சுட்டு தான் வேறு வழி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இந்த விவகாரத்தில் வந்து ஜனநாயகம் படத்துக்கு கூட பெரிய அளவில் உங்களுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்க போகிறது கிடையாது. இது அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் தள்ளி போனால் 3 நாள் தள்ளி போகலாம், அதிகபட்சம் ஒரு 5 நாளே தள்ளி போனாலும் கூட எனக்கு தெரிஞ்சு திங்கட்கிழமைக்குள்ள ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருந்தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு வகையில் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணணும், இதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து உங்களை வலிக்கு வர வைக்கணும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று உங்களை வலிக்கு வர வைக்கணும், இன்னொன்று எங்களை பற்றி நீ பேசாத, மத்திய அரசை எதிர்த்து இதை நீ பேசக்கூடாது. இல்லை, இதில் அந்த நெருக்கடியை வந்து டைரெக்டாக விஜய்க்கு கொடுக்கறது மூலமாக அதை விஜய் மட்டும் ஃபேஸ் பண்ணுவார். நெருக்கடிகள் டைரெக்டாக பாஜக தரப்புலேருந்து வரும்னு மட்டும் இதை நம்ம பார்க்க முடியாது இந்த படத்துக்கான நெருக்கடியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த படத்தை நம்பி பணம் போட்டவங்க, உழைப்பை போட்டவங்க நிறைய பேர், அவங்களுடைய திரும்ப அந்த வருமானத்துக்காக எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க.
அவங்களும் ஏதாவது ஒரு 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 ஃபினான்ஷியர்லேருந்து கடன் வாங்கி அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கேருந்து அழுத்தங்கள் வரும். படம் ரிலீஸ் ஆன அடுத்த 10வது நாளில் நான் காசு கொடுத்துட்றேன், ஒரு மாதத்தில் கொடுத்துட்றேன் இப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போது இங்கே விஜய்க்கு இந்த படக்குழு டீம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு அப்படி இப்படின்னு அங்கேருந்து அழுத்தங்கள்லாம் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் இந்த அழுத்தங்கள் இப்போ இங்கே பாஜகவை கொடுக்குறாங்க, அதெல்லாம் முடியாது போயா அப்படின்னு இவர் மட்டும் தனியாளாக இருந்தால் இது பண்ணிக்கலாம். இப்போ இவருக்கு பின்னாடி இந்த படத்தை நம்பி நிறைய புரியுது வியாபாரம் இருக்கு. அவர் இந்த நேரத்தில் வாய் திறக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்காரு. ஏன்னா அந்த படம் எப்படியாவது ரிலீஸ் ஆகணுங்கிறது தான் அப்படின்றது தான். இல்லை நான் அதை தான் சொல்கிறேன். அது நான் இந்த படத்துக்காக நீங்கள் வாய் திறந்து பேசுங்க, வெளிப்படையாக நீங்கள் எப்படி என்ன ஸ்டாலின் அங்கிள் பயமானு கேட்டது மாதிரி அமித்ஷா அங்கிள் பயமா அப்படின்னு உங்களை கேட்க சொல்லலை. ஆனால் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அறிக்கையாச்சும் வெளியிட்டிருக்கணுன்றேன். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி தலைவராக நீங்கள் வர்றீங்க, நீங்கள் அரசியல் ரீதியாக என்னை எதிர்த்துக்கோங்க, அதுக்கு நான் நேரடியாக களத்துக்கு தான் வர்றேன், தேர்தலில் எனக்கு நேரடியாக என்கிட்ட மோதுங்க, தாராளமாக எங்களுக்கு அந்த இடத்துல தேர்தல் களப்பிரச்சாரத்தில் எங்களை வீழ்த்த முயற்சி பண்ணுங்க. ஆனால் என்னுடைய பிஸ்னஸுங்கிறது வேறு, இது மட்டும் கிடையாது. இது ஒட்டுமொத்த படக்குழுவினுக்கு பின்னாடி பெரிய லெவலில் உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 500 கோடி ரூபா பட்ஜெட்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 500 கோடி ரூபாயை நீங்கள் பட்ஜெட் போட்டதில் இன்றைக்கி பெரிய அளவில் ஃபெயிலியர் ஆகிடக்கூடாது, எங்களுக்கு இந்த ஹாலிடேஸ் டைமில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான அட்லீஸ்ட் ஒரு ரெக்வஸ்டான ஒரு அறிக்கையாச்சும் இருக்கணும்ல. இப்போ நீங்கள் எதுவுமே வாய் திறக்க மாட்டோம் அப்படின்னா, ஆனால் அப்படி ஏதாவது சின்னதாக வாய் திறந்தாலும் கூட அது அவங்கள இன்னும் மேற்கொண்டு ட்ரிகர் பண்ணுமோன்னு நினைக்கிறதுனாலோ என்னவோ. நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே விஜய்க்கு அவர் ஹீரோ, படத்துக்கான ஹீரோன்ற தாண்டி கூடுதல் பொறுப்பு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அதில் அதிகபட்சம் அவன் பண்ணுறதா இருந்தால் நாட்களை தள்ளி போடலாமே தவிர படத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஆமாம் ஆமாம், ஒட்டுமொத்தமாக படத்தை பேன் பண்ணவும் முடியாது. ஆமாம், கண்டிப்பாக இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேலே சுப்ரீம் கோர்ட்டே கொடுத்துருவாங்க. இப்போ ஹைகோர்ட்லேயே என்ன சொல்கிறாங்க, தணிக்கை குழுவில் ஒரு நபருடைய அப்ஜெக்ஷனால், ஒரு நபருடைய புகார்னாலாம் அந்த படத்தை நம்ம யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் உத்தரவு பிறப்பிக்கிறாங்க, உடனே சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு. அப்போது இங்கே தனிநபர் சொன்ன ஒரு தணிக்கை குழு 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 5 பேர் 4 பேர் ஓகே படம் பிரச்சனை இல்லைன்றாங்க, ஒரு ஆள் மட்டும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. கோர்ஸ் நீங்கள் எலெக்ஷனே அப்படி தான் நடத்துறீங்க. யார் பெரும்பான்மையாக அதிக வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர்கள். ஆக்சுவலாக அதில் கூட ஆஸ் பர் த ரூல் அப்படி பண்ணவே முடியாது, பண்ணக்கூடாதுன்றது தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க தரப்பில் முன்வைக்கிற வாதமும் கூட. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இன்றைக்கி தீர்ப்பு இப்படி ஆயிருந்துச்சு. அதனால தான் இந்த மறு ஆய்வுக்கு அனுப்புகிற அந்த இதை ரத்து பண்ணுறோன்ற தீர்ப்பையும் நீதிபதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ அதையும் மீறி மேல்முறையீடு போகிறாங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் மட்டும் என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும். இதுக்கு முன்னாடி என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும், இல்லை என்டிஏவுக்கு சாதகமான நகர்வுகளை நீங்கள் பண்ணணும். இது ரெண்டுத்தில் ஓகே சொன்னால் இது ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இவங்க தரப்புலேருந்து சொல்லக்கூடிய வாதங்கள், சென்சார் போர்டு தரப்புலேருந்து சொல்லக்கூடிய வாதங்கள்லாம் முன்கூட்டியே இந்த தணிக்கை குழுவில் ஒரு சில விஷயங்கள் அப்ஜெக்ஷன் சொல்லி அதை நீக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதை அவங்க முறையாக அதுக்கான ரெஸ்பான்ஸு ரொம்ப லேட் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. 18ஆம் தேதி என்னமோ போட்டுருங்க, டிசம்பர் 19 அவங்க சென்சார் போர்டு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பிறகு அவங்க அப்ஜெக்ஷன் தெரிவித்ததா சென்சார் போர்டு தரப்பில் சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே லேட் ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. அதனால் எப்படி நாங்கள் அவங்க கேட்குற நேரத்துக்கோ அல்லது நீங்கள் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நிற்கிறதுக்கெலாம் எங்களால் கொடுக்க முடியாது, முதல்ல சர்டிஃபிகேட் வாங்காமல் எப்படி நீங்கள் டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவீங்கன்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாமே வாத பிரதிவாதங்களை முன் வச்சு தான் இன்றைக்கி தீர்ப்புங்கிறது வெளியில் வந்துச்சு. உடனே மேல்முறையிட டக்குன்னு சென்சார் போர்டு தரப்புலேருந்து போகிறாங்க. இப்போ இது எல்லாமே முற்றிலுமாக பாஜகவுடைய ஒரு அழுத்தத்தினால தான் நடக்குதுங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்ச விஷயந்தான், அது எந்த ஒரு மாற்று இதுவும் கிடையாது. ஆனால் இதில் விஜய் அவர்களுடைய நகர்வு இருக்குது பார்த்தீங்களா, இதில் எந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டை எடுக்கணுங்கிறதுல ஒரு தெளிவான ஒரு சிந்தனை இல்லையோடு தான் எனக்கு தோணுது. அப்போ இதில் வாய்மூடி மௌனமாக இருந்து நம்ம சட்ட ரீதியாக நம்ம பார்த்துக்கலாம், இல்லாட்டி கூடிய சீக்கிரம் இந்த ஏற்கனவே தலைவா படத்துக்கு ஒரு வீடியோ வெளியிட்டார்ல, அது மாதிரி ஒரு வீடியோ கூட வெளியானாலும் ஆச்சரியப்பட கை கட்டின மாதிரி நீங்கள் கை கட்டினதுனால கரெக்டாக ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஸோ அதனால் அங்கே பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டு அதுக்கப்புறம் படம் வெளியாகுதா என்னன்றது தெரில. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, விஜய்க்கு இந்த ஜனநாயகன் படத்தை பேஸ் பண்ணி எந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்களோ நெருக்கடி கொடுக்க அது விஜய்க்கு தான் ப்ளஸ் பாயிண்ட்டாக போயிட்டு நிச்சயமா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் என்னென்னா, இந்த எலெக்ஷனில் நம்ம ஏற்கனவே பல இடங்களில் பல நேரங்களில் நம்ம பேசியிருக்கோம், நம்ம பிடிஎஸில் பேசியிருக்கோம்.
இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாரோ அதுதான் அவருடைய ஃபியூச்சரும் சரி, டிவிக்கோட ஃபியூச்சரும் சரி தீர்மானிக்க போகுது அப்படின்றது. அப்போ இந்த எலெக்ஷனில் கடுமையான நெருக்கடிக்கு மத்தியில் ஒரு எலெக்ஷனை கண்டஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலான ஒரு ஆதரவு அப்படிங்கிறது விஜய் அவர்களுக்கு இருக்கும். அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. டிவிக்கே சார்பில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை முடிஞ்ச அளவுக்கு ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுப்பாங்க. அதில் வந்து நம்ம உண்மையிலே தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும், இன்னும் அவங்களுக்கு வந்து ஒரு அதிக ஒரு பலத்தை சேர்க்கும். இது எல்லாமே வந்து ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு சாதகமாக மாற்றக்கூடிய ஒரு சூழலாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை இப்படி யோசிக்க தோணுது, ஒருவேளை இந்த நெருக்கடி அப்படிங்கிறது மத்திய அரசால் கொடுக்க போகிறது, ஒருவேளை இவங்க வேணும்னே இந்த விஷயத்தில் வந்து ஒரு லெத்தாஜிக்காக இருந்து நெருக்கடி கொடுக்குற மாதிரி கொடுக்கட்டும், இந்த படத்தை நமக்கு அரசியலுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தினால கூட இதை வந்து அப்படி செஞ்சுருக்கலாம். படக்குழுவே வந்து ஏன்னா இந்த நீங்கள் பல படங்களை பார்த்துருப்பீங்க, என் கதையை திருட்டாங்கன்னு சொல்லி கோர்ட்டில் பண்ணுவாங்க, இது ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பல நிகழ்வுகள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுல. அது எல்லாமே வந்து பல நேரங்களில் நம்ம நான் வந்து இதை அப்படி பார்க்கல. ஏன்னா இதில் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது விஜய் படத்தோட டைரக்டர், படக்குழு, ப்ரொடியூசர் இதோட மட்டும் நிற்கலை. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, அட்வான்ஸ் புக்கிங்காக புக் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த புக் பண்ணவங்களுக்குலாம் கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில், லேக்ஸ் கணக்கில் எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸும் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். ஒரு படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணது, அதை இவ்வளோ இப்போ வெளியாகலேன்னு தெரிஞ்ச உடனே திரும்ப ரீஃபண்ட் பண்ணது, அது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுது அப்படிங்கிறது ஜனநாயகன் படத்துக்கு மட்டும்தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு இதுவும் பார்த்தேன். இவ்வளோ பெரிய மெனக்கெடல்கள் தேவை இருந்திருக்கு, அதில் தேவைப்படாதில்ல. இப்போ அந்த ஒருவேளை இந்த பிளான் இருந்துச்சுன்னா, படக்குழுவே ஒரு வேளை பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னாலும் இந்த அளவுக்கு மெனக்கடல் இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்போ அந்த இடத்துல நின்று பார்க்கும்போது இது பாஜகவினுடைய ஒரு அழுத்தம் தான், என்டிஏக்குள்ளே விஜயை கொண்டு வருவதற்கான ஒரு விஷயம்தான். இதுக்கு இவங்க இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க, ஜனநாயகனை யூஸ் பண்ணிங்க பார்க்குறாங்க. பட் இதில் ஒரு லிமிட்டு தான் இருக்குது. அந்த லிமிட்டை தாண்டி போச்சுன்னா இங்கே விஜய் ரசிகர்கள் இன்னும் கொந்தளிக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படம் எப்படின்னாலும் சொன்னது போல் விட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த ஒரு விஷயம் இன்னும் ஒரு ஒரு பலத்தை கொடுத்த மாதிரி ஆயிரும் விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் தமிழ்நாட்டில். ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இதில் இன்னொரு முக்கியமான பொலிட்டிக்கல் மூமெண்ட் என்னென்னா, இந்த மந்த் எண்டில் வந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரார். பாஜகவோட பிளான் என்னவாக இருக்குன்னா, கன்னியாகுமரியில் நடக்க போகிற ஒரு ஃபங்க்ஷனில், அந்த அக்கேஷனில் மேடையில் கூட்டணி கட்சி தலைவர்களை ஏற்றிடணும், அதாவது கூட்டணியை முழுமைப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ப்ராசஸ்ஸு பாஜக தரப்புலேருந்து அதிமுக தரப்புலேருந்துலாம் போய்கிட்டு இருக்கு. அப்போது விஜய் என்டிஏக்குள்ளே கொண்டு வரணும்னா அது இந்த டைம்குள்ளே கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாங்க. பிரதமர் மோடி பக்கத்தில் விஜய் அவர்களை உட்கார வைக்கணும், அதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க. இந்த உடனடி அப்பீல்லாம் போகிறாங்க இல்லையா, மேல்முறையீடு போகிறாங்க இல்லையா, அதெல்லாம் நான் இந்த புள்ளியோடு சேர்த்து தான் பார்க்குறேன். ஏன்னா பாஜக, விஜய் வந்து திமுகவுக்கு எதிரானவர்கள் ஒன்றிணையணும், விஜய் அவர்கள் பாஜகவோடு சேரணுன்றதெல்லாம் இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் அப்பட்டமாக வெளியில் பேசின ஒரு விஷயம் தான், வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஃபைனலி இந்த ஜனநாயகன்ற பகடைக்காயை பயன்படுத்துகிறாங்க, விஜயை வழிக்கு கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாங்க. இந்த ஒரு பகடைக்காய் மிஸ் ஆனாலும் கூட அடுத்து சிபிஐ விசாரணைன்னு ஒரு பகடைக்காய் இருக்குது. ஸோ இந்த 2 பகடைக்காய்களை நம்பி தான் பாஜக ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது தாவேக்கா விஷயத்தில் அப்படிங்கிறது தான் இங்கே அரசியல் வட்டாரங்கள்லேருந்து வர்ற தகவல். இதில் சிபிஐ சம்மன் விவகாரத்தை வந்து அதுதான் நான் கொண்டு வரணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ இந்த சிபிஐ சம்மன் அனுப்புனது எல்லாமே வந்து பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு அடுத்த படிக்கு போயிட்டாங்க அப்படின்றது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அப்போது இதுலேருந்து நம்ம என்னன்னா, தேர்தல் கூட்டணிக்கு பெரிய அளவில் நாங்கள் வந்து விஜய் அவர்கள் சிக்னல் கொடுக்கல, அப்போது அதில் வந்து நம்ம அடுத்த கட்டமாக என்னென்னா சிபிஐ ப்ரெஷர் கொடுப்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாஜக உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ட்டு தான் புரிஞ்சிக்க முடியுது. இதில் இன்னொரு வியூவையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சிபிஐ இந்த பக்கம் வந்து ஜனநாயக படத்துக்கான சிக்கல், இந்த ரெண்டுமே வந்து பாஜக விஜய் அவர்கள் கழுத்தில் மீது வைத்த ஒரு காலை போல தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று கூட்டணிக்கு வா, அல்லது நான் சொல்கிறத செய், அது என்ன ஃபேவராக கூட இருக்கலாம். இப்போ 2 விஷயங்கள் இதில் இருக்குது. ஒன்று டிஎம்கே ஓட்டு இதனால பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகும், நாலா பக்கமும் செதறும், அந்த மாதிரியான ஒரு சூழலும் உருவாகும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ரெஷரையும் வந்து பாஜக தரப்புலேருந்து கொடுக்கப்படலாம். இன்னொரு பக்கம் கூட்டணிக்கு வந்தேன் அப்படின்னா உனக்கும் கெயின் எனக்கும் கெயின், இப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்லையும் வந்து விஜய் அவர்களை இன்றைக்கி இந்த அளவுக்கு நெருக்கடியை கொடுக்கலாம். ஆனால் இந்த நெருக்கடி எல்லாமே வந்து அவர் தொண்டர்களை இன்னும் உற்சாகப்படுத்தும், இன்னும் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்ய வைக்கும், இன்னும் ஒரு படி மேலே போய். ஏன்னா ரசிகர்களாகவே வந்து ரொம்ப கண்மூடித்தனமாக ரசிகர்களாக வந்து எல்லாம் உசிரே கொடுப்போம் அப்படின்லாம்
விஜய் ரசிகர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறது தான். இன்றைக்கி வந்து தொண்டர்களாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அரசியல் படுத்தணும் அப்படின்றது பெரிய அளவில் அரசியல் அப்படின்றது தெரியாதுன்னா கூட விஜய் அவர்களுங்கிறது ஒரு அரசியல் முகமாக இன்றைக்கி அவங்களுக்கு மாறி இருக்குது. எங்களுக்கு எல்லாமே தலைவர் தான் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆஸ்பெக்டை பார்க்கும்பொழுது நிச்சயமாக இந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது இவங்களை உற்சாகப்படுத்தும். வர்ற தேர்தலில் அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு பலத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான். இதில் நான் இன்னொரு விஷயத்தையும் அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்னா சினிமா இண்டஸ்ட்ரியோட ஃப்யூச்சர் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. இப்போது ஜனநாயகன் படத்துக்கு ஆதரவாக பல நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாரும் கருத்து தெரிவிச்சிட்ருக்கிறாங்க. அவங்களோட கருத்தினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம் என்ன அப்படின்னா, இது வந்து சினிமா துறைக்கே ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. உங்களுடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸை ஒரு கலைத்துறை மீது திணிக்கக்கூடாது. தமிழ் சினிமாவை காப்பாற்றியாக வேண்டிய சூழல் தென்படுது. இப்படிலாம் ஒரு சிபிஎஃப்சின்றது, அதாவது அவங்களுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, சிபிஎஃப்சிக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது. இன்றைக்கி நீதிபதி அதை தான் சொல்கிறாங்க. தணிக்கை குழுவினுடைய தலைவர் வந்து வரைமுறையை மீறி செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு. அப்போ ஒரு சிபிஎஸ்சின்ற ஒரு அமைப்பு ஒரு கலைத்துறை மேலே இத்தகைய ஒரு தாக்குதல் போக்கை தொடுக்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற குரலை தான் இங்கே இருக்கிற இயக்குனர்கள், நடிகர்கள் கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஒட்டுமொத்தமாக ஏன் இதில் ரீசெண்ட்லி சல்லியர்கள் படத்துக்கு தேட்டர்ஸ் கிடைக்காம போனது, சல்லியர்கள் படத்துக்கு தேட்டர்கள் கொடுக்காம போனது, இப்போ ஜனநாயகன் படத்துக்காக இருக்கட்டும், பராசக்திக்காக இருக்கட்டும், இப்படி ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்காக ஒரு நீங்கள் பொலிட்டிக்கலை தனியாக வச்சுக்கோங்க, ஏன் கலைத்துறைக்குள்ளே கொண்டு வரீங்கன்ற குரல் தான் இங்கே இருக்கிற கலைஞர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இது மேற்கொண்டு இன்னும் இப்படியே உங்களோட நடவடிக்கைகள் தொடரும் பட்சத்தில் தொடர்ந்து ஒரு பெரிய எதிர்ப்பு குரல் இங்கேருந்து கிளம்பும் சவுத் இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி தரப்பில். சல்லியர்கள் பட விவகாரத்தையும் ஜனநாயகனையும் நான் முடிச்சு போட்டு பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சல்லியர்கள் படத்தில் வந்து திரையரங்குகளே முன் வரல வாங்குறதுக்கு. அப்போ நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க நீங்கள் அந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஒரு இன்றைக்கி பெரிய அளவில் அது பார்ஷியல் தான், அது ஒரு மிகப்பெரிய அளவில் அது ஒரு அரசியல். ஏன்னா அது முற்றிலுமாக வந்து ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்வைத்து எடுக்கப்பட்ட படம்னு சொல்லப்படுது. அதில் பிரதானமாக ஈழத்தில் செவிலியர்கள் வேலை பார்த்துருக்காங்களா அவங்கள மையமாக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான். நான் ஒன்றும் படம் பார்க்கல. ஸோ அந்த அடிப்படையில் தான் அந்த படத்தை எடுத்துக்கிறாங்க. அதுக்கு தேட்டர்கள் முன் வரலை அப்படின்னு சொன்னால் இதுவே வந்து ஒரு ஆபத்தான விஷயம் தான். இந்த விஷயத்துக்கு நீங்கள் முதல்ல குரல் கொடுத்துருக்கணும். நீங்கள் உண்மையாக வந்து நீங்கள் கலைத்துறையை வந்து உங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமான கலைத்துறையாக இதில் இருக்கணும், எல்லாருக்குமான துறையாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து சாதாரண ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஒரு படம் எடுக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நீதியும், பெரிய அளவில் ஒரு பட்ஜெட் 500 கோடி 600 கோடிக்கு ஒரு பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாங்க, ஃபெமிலியரான ஒரு ஆக்டருக்கு எடுக்கிறாங்கன்றப்போ அவங்களுக்கு ஒரு குரலையும் நீங்கள் பேசுறதே முதல்ல வந்து அயோக்கியத்தனமானது தான் நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தை பயன்படுத்தலாமான்னு கூட தெரியல, ஆனால் அந்த வார்த்தை பயன்படுத்தி தான் ஆகணும். சல்லியர்கள் படத்தை வந்து நீங்கள் விடாமல் இந்த படத்துக்கு வந்து இந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை வந்து வெளியில் எழுதி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சல்லியர்கள் படத்தை நீங்கள் ஓடாது, அந்த படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட், அந்த படத்தோட கதைக்கு யாரும் வரமாட்டாங்க, நீங்களாக ஒரு பிம்பத்தை கற்பிக்கிறீங்க. சிறைப்படம் பெரிய லெவலான பட்ஜெட் கிடையாது. அந்த சிறைப்படம் இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் அவங்க போட்ட பட்ஜெட்டை விட 2-3 மடங்கு அதிகமாக தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிடி பிளாட்ஃபார்மே விற்றுட்டாங்க, மக்கள் வரவேற்கலையா? நீங்கள் படத்தை திரையில் இறங்குற வெளியில் விட்டுட்டுல நீங்கள் பதில் சொல்லணும். குறைஞ்சபட்சம் ஒரு திரையரங்குகளில் நீங்கள் வந்து பெரிய லெவலில் அதுக்கான ஒரு இடத்த ஒதுக்காமல் மக்கள் வந்து இந்த மாதிரியான மக்களும் இருக்கிறாங்கன்றதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அரசியல் ரீதியாக மக்கள் ரொம்ப பக்குவப்பட்டுக்கிறாங்க. சிறைங்கிற படம் பெரிய அரசியல் பேசுது, அங்கே சிறைவாசிகள் விவகாரத்தை பேசுது, அங்கே இஸ்லாமியர்கள் எந்தளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்றதை பேசுது. அதே மாதிரி தான் சல்லியர்கள் தமிழீழத்தில் எந்தளவுக்கு செவிலியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்தளவுக்கு எப்படி அவங்க உடலில் தன்னுடைய உயிரை துச்சம்னு நினச்சி இப்போ இந்தளவுக்கு அவங்க களத்தில் போராடி இருக்கிறாங்கன்ற விஷயத்தை முன்வைக்கிறதா சொல்கிறாங்க. அப்போது அந்த படத்தை நீங்கள் கொண்டு வந்து சேர்க்குறதுல, திரையரங்களை சேர்க்குறதுல மிக பெரிய அளவிலான உங்களுக்கு பார்ஷியாலிட்டி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய உள்நோக்கத்தை தானே கற்பிக்குது. வெறும் பிஸ்னஸாக மட்டும் தான் நீங்கள் சினிமாவை பார்க்குறீங்களா? நீங்கள் கலைத்துறைன்னு சொல்கிறீங்களா? கலைத்துறை எல்லாருக்குமானது. நீங்கள் பணக்காரனுக்கு ஒன்றும், ஏழைக்கு ஒன்றும், இல்லாதவனுக்கு ஒன்றும் கிடையாது. சுரேஷ் காமாட்சி நல்ல ஒரு தயாரிப்பாளர், நிறைய திரைப்படங்கள் தயாரிச்சிருக்காரு. இப்போ அவருக்கு வந்து இன்னைக்கு அநீதி இழைக்கப்படுது, பேட்டியில் குமுறுறாரு அவர். இப்போ இது எல்லாமே வந்து அவருங்க எத்தனை ப்ரொடியூசர்ஸ் வந்து எனக்கு ஆதரவாக நிற்கிறீங்க, ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் என்ன பண்ணுது? ஆமாம், திருப்பூர் மாதிரி நக்கலாக பதில் சொல்கிறாரு. எங்களை வந்து பணம் ஓடினா தானே நாங்கள் திரையரங்குகளில் பெரிய அளவில் வெற்றி இதாகாது. அதுக்கு வந்து உதாரணம் பழைய படங்களை சொல்கிறார், ரெட்ரோ இது மாதிரியான படங்கள்லாம் பெரிய அளவில் எங்களுக்கு ஓடலை அப்படின்லாம் அவர் காரணம் சொல்கிறார். ஆனால் இந்த காரணத்தில் ஏற்றுக்க முடியாது. நீ என்ன மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமை இருக்குது. திரையரங்கை வந்து வெறும் பிஸ்னஸ்க்காக மட்டுமே நீங்கள் நடத்துறீங்க அப்படின்ற ஒரு பார்வை வந்துச்சுன்னா அது ரொம்ப மோசமான ஒரு சூழல் தான் உருவாகும். ஓகே, அப்போ சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஆக்சுவலி அது ஒரு தனிப்பட்ட ஒரு இல்லை. எதுக்குன்னா ஜனநாயகம் படத்துக்கு கொடுக்குறவங்க பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக கலைத்துறைக்கு குரல் கொடுப்பவர்கள் பாரபட்சம் இல்லாமல் எல்லா படைப்புகளுக்கும் குரல் கொடுக்கணும். அந்த மெசேஜ்
ஸ்டேஜ் முக்கியமாக கண்டிப்பாக தேவையானது. ஏன்னா எல்லா படைப்புகளுக்கும் குரல் கொடுக்குற இடத்துல நின்னா தான் எல்லாரும் ஒரு யூனிட்டியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். இப்போ இது மாதிரியான ஒரு பிரச்சனை கேரளா இண்டஸ்ட்ரியில் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது, கர்நாடகா இண்டஸ்ட்ரியில் நடந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது, இதெல்லாம் நம்ம மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி தான் பார்த்துக்க வேண்டியது. ரொம்ப ரெகுலேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாம், இங்கே வந்து நீங்கள் 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு டிக்கெட் வைக்கிறீங்களா, அங்கே அப்படி விற்க முடியாது. அதே மாதிரி பெர்சன்டேஜ் இருக்கிற தேட்டர் உரிமையாளர்கள் தான் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து இப்போ கும்பிட்றாரு. தேட்டர்ஸில் கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜுக்கு ப்ரொடியூசருக்கான டிஸ்ட்ரிபியூட்டருக்கான இது பெர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட 75% இங்கே கேட்குறாங்க. அங்கே 60 தாண்டி கிடையாது. எந்த பெரிய ஆள் படமாக சூப்பர் ஸ்டார் படமாக இருந்தாலும் சரி 60% தாண்டி கிடையாது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு ரெகுலேஷன் இங்கே கொண்டு வாங்க. அப்போ தானே தேட்டர்கள் முன்னு வருவாங்க. எல்லா படத்தையும் இங்கே கொண்டு வரணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும்ல. அப்போ இது வெறும் பிஸ்னஸாக மட்டும் பார்த்தோன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்ஷியாலிட்டி பார்க்குறது காரணம் என்னென்னா, இந்த பக்கம் தேட்டர்களை ப்ரெஷர் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் மத்தியிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இது. ஓகே, இதில் ஃபைனலி என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மதியம் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க ஒரு 12 மணி வாக்கில் பேசிகிட்டு இருக்கோம். மதியம் வந்து கேஸை விசாரணைக்கு எடுத்து இன்றைக்கே விசாரிக்க போகிறாங்களா, திங்கட்கிழமை விசாரிக்க போகிறாங்களா, என்ன ஏதுன்றதை பார்க்கலாம் பொறுத்திருந்து. இதில் ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் இது சினிமா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது. அது கதை ரீதியாக இருக்கட்டும், அது ஒரு பக்கம் தாவேக்காவினர் சொல்கிறாங்க. பட் இந்த பிரச்சனை ரீதியாக அப்படின்னு பார்க்கும்போது அது மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும், பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அதை பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ இந்த ஜனநாயகன் பட விவகாரத்தில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக பதிவு பண்ணலாம். மறுபடியும் அடுத்த பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில பிரச்சனைகளோடு, அது தொடர்பான தகவல்களோடு, கருத்துக்களோடு உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி.